எல்என்டி டெக்னாலஜிஸோட ரிசல்ட் வந்துருந்துச்சு. ஸோ இதுல 316 கோடி அவங்க நெட் ப்ராஃபிட் பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க. ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா 0.7% இயர் ஆன் இயர்ல அப்ல இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 2025 Q1ல 313 கோடியா இருந்துச்சு, இப்போ 316 கோடியா இருக்கு. ஒன்லி 0.7% தான் அப்ல இருக்கு. ஸோ போன வருஷம் இந்த வருஷம் நம்ம கம்பேர் பண்ணும்போது ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ், அதர் செக்மெண்ட், இந்த எபிட்டா இது எல்லாமே ஏறி இருந்தாலும் ப்ராஃபிட்டா நம்ம பார்க்கும்போது பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. ஸோ ஃபுல்லாவே ஃபிளாட்டா இருக்கு. என்ன ஒரு ஹைலைட்டா இருக்கு அப்படின்னா இந்த கம்பெனியோட எக்ஸ்பென்ஸ் ஏறிருக்கு 19.5% சர்ஜ் ஆயிருக்கு. அப்படின்னா அவங்க போன வருஷம் 2000 கோடி எக்ஸ்பென்ஸ் பண்ணது இப்ப 2500 கோடியா இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு ஏறி இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஏன் இந்த கம்பெனியோட எக்ஸ்பென்ஸ் ஏறுது அப்படின்னா ஆப்வியஸ்லி ஐடி கம்பெனிக்கு எல்லாத்துக்குமே இருக்கிறது அதிக பெரிய காஸ்டா இருக்குது இந்த லேபர் காஸ்ட் தான். ஸோ அந்த லேபர் காஸ்ட் அவங்களால ரீடைன் பண்ண முடியல, டேலண்டான பர்சன்ஸ் வச்சுக்க முடியல, அவங்க எல்லாம் வெளியே போயிடுறாங்க அப்படின்றத பதிவு பண்ணப்படுது. அண்ட் தென் ப்ராஜெக்ட் டெலிவரி பண்ணிட்ட அப்புறமும் பேமெண்ட்ஸ் வராம இருக்கிறதாவும் நம்ம நியூஸஸ் பார்க்க முடியுது. இனோவேஷன் ஸ்பெண்டிங் பார்க்கும்போது அதுல அதிகமா ஸ்பெண்ட் பண்றாங்களா. ஸோ அந்த ஏஐ டெக்னாலஜி இந்த மாதிரி விஷயமா தான் இருக்கும் ஆப்வியஸ்லி. அந்த இனோவேஷன் டெக்னாலஜியில் அதிக ஸ்பெண்டிங் இருக்கவே இந்த எக்ஸ்பென்ஸ் ஏறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மேனேஜ்மெண்ட் அண்ட் தென் எம்டி அண்ட் சிஓ இருக்கு அமித் சதா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களோட இந்த டபுள் டிஜிட் ரெவன்யூ க்ரோத்ன்றதை நாங்க இந்த ஃபுல் பிசிக்கல் இயரை ஃபாலோ பண்ணுவோம். மீடியம் டேர்ம்ல பார்க்கும்போது ஒரு $2 பில்லியன் அச்சீவ் பண்ணுவோம். அவ்வளவுதான் எங்களோட கோலா இருக்கு இந்த வருஷம். அதை தாண்டி பெரிய கோல் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஸோ $2 மில்லியன் இந்த மீடியம் டேர்ம்ல அச்சீவ் பண்ணணும். அண்ட் தென் இந்த டபுள் டிஜிட் க்ரோத் இந்த ரெவன்யூன்றதை அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ இவ்வளவுதான் எங்களோட கோலா இருக்கு. இந்த கம்பெனி ப்ராடக்ட் லைஃப் ஆக்சலரேஷன் சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் ஒன்று இருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா இந்த ஏஐ கூட அடாப்ட் பண்ணப்பட்ட ஒரு ப்ராடக்டா தான் இருக்கு. இந்த இனோவேஷன்ல நிறைய ஸ்பெண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுல நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இந்த ஃபுல்லாவே ஐடி கம்பெனில இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ இது ஃபுல்லாவே ஏஐ டெவலப் பண்ணி மேக் பண்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கா இருக்கு. ஸோ இதை எக்ஸ்பான்ஷன் பண்றது, இதுக்கான இன்னோவேஷன் பண்றது, இந்த டெக்னாலஜிஸ் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அடுத்த நியூஸா இருக்குது டெக் மஹேந்திராவோட Q1 வந்துருச்சு. ஸோ எல்லா ஐடி கம்பெனியுமே இங்க நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் பதிவு பண்ணும்போது அண்ட் தென் எல்என்டி பார்த்தாலுமே ஃபிளாட்டா தான் இருந்துச்சு. பட் இவங்களோட ரெவன்யூ, இவங்களோட ப்ராஃபிட்ஸ் எல்லாமே பார்க்கும்போது சூப்பரா இருக்கு. இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் எவ்வளவு பர்சன்டேஜ் அப் ஆயிருக்கு அப்படின்னா 34% அப் ஆயிருக்கு. அப்படின்னா போன குவார்டர் அவங்க எவ்வளவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 850 கோடி பண்ணியிருந்தது, இப்போ 1140 கோடியா பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு அப்ன்றத பாத்துக்கோங்க. ஸோ இது ப்ராஃபிட் வைஸ் இப்படி நம்ம ரெவன்யூ, எபிட்டா மார்ஜின், எபிட்டா இப்படி நம்ம எதை எடுத்து பார்த்தாலுமே சூப்பரா இருக்கு. இப்போ கரண்டா அவங்க கிட்ட டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூனா அவங்க இருக்க ப்ராஜெக்ட் எல்லாமே கலந்து வர அந்த கான்ட்ராக்ட் வேல்யூ $809 மில்லியன் இருக்கு. இப்ப இருக்க டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ. ஸோ இது இயர் ஆன் இயர்ல பார்க்கும்போது 530 மில்லியன்ல இருந்து இப்ப 840 மில்லியன். ஸோ எவ்வளவு பர்சன்டேஜ் அப்பா இருக்குன்றது தெரியும். 500 மில்லியன் 800 மில்லியன் இப்ப கான்ட்ராக்ட் வேல்யூவா இருக்கு இந்த கம்பெனி. இந்த கம்பெனியோட சிஓ மோஹித் ஜோஷி என்ன சொல்றாரு அப்படின்னா ஸ்டெடியான பெர்ஃபார்மன்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கோம். அண்ட் தென் எங்களோட பிளான் எக்ஸிகியூஷன் கரெக்டா போயிட்டு இருக்கு. ஸோ இதே இம்ப்ரூவ்மெண்ட்ல கரெக்டா போவோம். அவ்வளவுதான் இவங்களோட கமெண்ட்ரியாவே இருக்கு. ஸோ பொறுப்பான எக்ஸிகியூஷன், கரெக்டான ஸ்ட்ராட்டஜிக் பிளான் இருக்கு. ஸோ அது கரெக்டா போயிட்டு இருக்கு. அவ்வளவுதான் சொல்றாங்களே தவிர மற்றபடி ஏஐ அடாப்டேஷன் பத்திலாம் இவங்க எதுவும் சொல்லல. இந்த கம்பெனியோட டோட்டல் ஹெட் கவுண்ட் 1,48,000 இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் பேர் வேலை செய்யறாங்க. இதுல இந்த ஐடி எம்ப்ளாயிஸா மட்டும் நம்ம ஹெட் கவுண்ட் எடுத்தோம் அப்படின்னா 80,000 பேர் இருக்காங்க. அட்ரிஷன் ரேட்டுமே நல்லாவே இருக்கு. அட்ரிஷன் ரேட்டுமே ஏறி இருக்கு. நெட்டா எம்ப்ளாயி இயர் ஆன் இயர் எடுத்ததுல 897 பேர் எடுத்திருக்காங்க. பட் நம்ம ஐடி டியூட்ஸா நம்ம 80,000 பேர் சொன்னோம்ல. ஸோ அதுல 698 பேர் டிக்ளைன் ஆயிருக்காங்க. அப்படின்னா எதுவுமே எடுக்கல, இருந்தவங்களே வெளியே போயிருக்காங்க அப்படின்னு தான் நியூஸ் ஆயிருக்கு. ஜியோகிராபிக்கல் வைஸா இவங்க எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிட்டு போயிறாங்க, அதாவது இந்த ரெவன்யூ வைஸா அந்த இடத்துல அவங்களோட செக்மெண்ட் அந்த ரெவன்யூ எடுத்துட்டு வரதை பார்க்கும்போது யூரோப்ல 11.9% க்ரோத் காமிச்சிருக்காங்க. அதுவே நம்ம அமெரிக்கால பார்த்தோம்னா 6% கிட்ட டவுன் க்ரோத்தா இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த ட்ரேட் வார், இந்த டாரிஃப்ஸ் இந்த மாதிரி விஷயத்தினால மட்டும்தான். அண்ட் தென் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட்ல 2% ஏறி இருக்காங்க. ஸோ ஓவராலா பார்க்கும்போது குளோபல் வைஸ்மே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துட்டு தான் இருக்கு. இவங்களோட மேஜர் செக்மெண்ட் இந்த பிஎஃப்எஸ்ஐ அண்ட் தென் ரீட்டைல், லாஜிஸ்டிக் அண்ட் டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன் இந்த மாதிரி செக்மெண்ட் எல்லா ரெவன்யூமே சூப்பரா போயிட்டு இருக்கு. எல்லாமே அப்பா இருக்கு. ஓவராலா டெக் மஹேந்திராவோட ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது சூப்பராகவே இருக்கு. ஆந்தம் பயோ சயின்ஸ் ஐபிஓ. ஸோ இது முடிஞ்சிருச்சு. ஆப்வியஸ்லி 14ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் தான் ஓப்பன். நேத்தோட முடிஞ்சிருச்சு. இது சப்ஸ்கிரிப்ஷன் 60 மடங்கு ஆயிருக்கு அப்படின்றது நியூஸா இருக்கு. அப்படின்னா லிஸ்டிங் ஆனாவே 30% கிடைக்கும் இன்வெஸ்டருக்கு. ஸோ இந்த அளவுக்கான ஐபிஓ மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ என்ன ஏதுன்ற டீடைல் பார்க்கலாம். இதுக்கு நானும் அப்ளை பண்ணதில்லை, நானும் இப்பதான் கேள்விப்படுறேன். இந்த 60 டைம் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிடுச்சுன்றதான் நேற்று ஒரு ஃபிளாஷ் நியூஸா இருந்துச்சு. சரி ஓகே, இந்த கம்பெனி என்னதான் பண்றாங்க, அந்த அளவுக்கு இந்த ப்ராஃபிட் லிஸ்டிங் ஆயிருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு இருக்கலாம்ல இந்த கம்பெனி அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். இந்த கம்பெனி 2006ல இருந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பெங்களூர் பேஸ் பண்ண ஒரு கம்பெனி தான். இந்த கம்பெனியோட ஓவரால் இந்த பிசினஸ் எதை நோக்கி போகுது அப்படின்னா CRDMO அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா கான்ட்ராக்ட் ரிசர்ச் டெவலப்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன். இதுதான் இந்த கம்பெனியோட ஃபுல் ஃபார்மா இருக்கு. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த ஃபார்மா கம்பெனிஸ்க்கு தான் நிறைய இந்த கான்ட்ராக்ட் பேஸ்ல ரிசர்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா எல்லா கம்பெனியுமே R&D அதிகமா இருக்கும். நம்ம ஃபார்மா கம்பெனிஸ்ல பார்த்திருப்போம். அதோட ஸ்பெண்டிங் தான் அதிகமா பண்ணுவாங்க. ஸோ அந்த R&D ஸ்பெண்டிங் எல்லாமே இந்த கம்பெனிட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் மூலமா இவங்க அதை பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் இந்த கம்பெனியோட பிசினஸ் மாடல்.
இவங்க வந்து இது வரைக்கும் ஓவரால் ப்ராஜெக்ட் எவ்வளவு பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு 8000 ப்ராஜெக்ட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுல சக்சஸ் எவ்வளவு ஃபெயிலியர் எவ்வளவு லிஸ்ட் அவுட் பண்ணல. பட் 8000 ப்ராஜெக்ட் வந்து பண்ணிருக்காங்க. இப்ப ஆக்டிவா பண்ணிட்டு இருக்குது 242 ப்ராஜெக்டா இருக்கு. இவங்களோட கிளைண்டா நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 675 ஃபார்மா கம்பெனிஸ் வந்து இருக்காங்க. இதுல குளோபல் ஃபார்மா கம்பெனிஸ்மே இன்க்ளூட் பண்ணப்பட்டு தான் இருக்கு. ஸோ அந்த கம்பெனிஸ் எல்லாத்துக்கும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அதுக்கான மேனுஃபேக்சரிங் அண்ட் தென் அதுக்கான ஆர்கனைசேஷன் இது எல்லாத்தையும் டெவலப்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஏன் இந்த கம்பெனிக்கு இவ்வளவு அதிகமான ஐப் அப்படின்னா இந்த கம்பெனியோட இந்த பிசினஸ் மாடல் ஃபர்ஸ்ட் வந்து, ரெண்டாவது வந்து இந்த பினான்சியல்ஸ் பார்க்கும்போது ரொம்ப அப்பா இருக்கு. ஸோ எல்லாமே இந்த ஃபினான்சியல்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கு. ரெவன்யூ செக்மெண்ட்ல பார்த்தா ஒரு 30% அப்ல இருக்கு. இந்த ஃபினான்ஷியல் இயர் 2024க்கும் 2025க்கும் பார்க்கும்போது 1419 கோடி ஃபினான்ஷியல் இயர் 24ல பண்ணவங்க 1800 கோடி வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல பண்ணிருக்காங்க. ஸோ அப்படி நம்ம இந்த மாதிரி எல்லா ஃபண்டமெண்டல்ஸ் எடுத்து பார்த்தாலுமே ஸ்ட்ராங்கா இருக்கு. இல்லை இவங்க சிஆர்ஜிஆர் அண்ட் தென் ஃபீஸ் ஆன் சர்வீசஸ்னா அவங்க அந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறது. ஸோ அந்த ஃபீஸ் ஆன் சர்வீசஸ் அண்ட் தென் இந்த சர்டிஃபிகேஷன்லாம் பார்க்கும்போது இந்த எஃப்டிஏ யூஎஸ் எஃப்டிஏட சர்டிஃபிகேட்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கு ஒரு இன்வெஸ்டரா பார்க்கும்போது. ஸோ அதனாலதான் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வந்திருக்கு அப்படின்றது நியூஸா இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து இந்த அலாட்மெண்ட் வந்து யார் யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றது வந்து வந்துடும். ஸோ அப்படி வந்தது அப்படின்னா 30% வந்து லிஸ்டிங் என்ன வந்து கிடைக்கும். 540 ரூபாய்க்கு வந்து இந்த பிரைஸ் பேண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஸோ அப்படி பார்த்தோம்னா 130 ரூபா வந்து லிஸ்டிங் என்ன வந்து கிடைக்கும். ஸோ அப்படி கிடைச்ச அப்புறம் வச்சிருக்கலாமா வேணாம்ன்றது நீங்க தான் டிசைட் பண்ணீங்க. ஏன்னா இது எனக்கு தெரியல என்ன ஐடியான்ட்டு. பட் ஆனா இந்த கம்பெனியோட பிசினஸ் மாடல் சொல்லிட்டேன், இதுதான் அவங்களோட ரெவன்யூ செக்மெண்டா இருக்கு. ஸோ நான் இந்த கம்பெனிக்கு போனான்னு கேட்டீங்கன்னா இதுக்கப்புறம் போக மாட்டேன். லிஸ்டிங் என்ன வந்து அதிகமா அடிச்சிருவாங்க. ஸோ மேபி லிஸ்டிங் என்ன ஆயிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா அந்த வேல்யூஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து முடிவு வந்து எடுத்துப்பேன். இப்போதைக்கு இந்த கம்பெனி பக்கம் போக மாட்டேன், அதர் ஃபார்மா கம்பெனிஸ் உள்ள போயிடுவேன். பட் இந்த பெரிய பெரிய அனலிஸ்ட் இந்த ஆதித்யா பிர்லா அண்ட் தென் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்க இந்த ஜியோஜிடி இந்த மாதிரி இருக்க எல்லா அனலிஸ்டும் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனி, வேல்யூ ஃபார் மணி. ஸோ நீங்க வந்து லாங் டர்ம் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிங்க, லிஸ்டிங் என்னோட சேர்த்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அசோக் லேலண்ட் ஷேர் வந்து ஒரு 50% இறங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு ஆர்ட் நியூஸ் எல்லா இடத்துல போயிடுச்சு. அது உண்மையான கட்டணம், அது உண்மை கிடையாது. இந்த போனஸ் இஷ்யூ அச்சீவ் பண்ணியிருந்தாங்களா, ஸோ அது இன்னைக்கு வந்து லிஸ்ட் ஆக போகுது. நேற்று வந்து போனஸ் வந்து ஸ்பிட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு ஷேரா 250 ரூபா வந்தது, 2 ஷேரா 125 ஆயிடுச்சு. அதனால 50% டவுன்ன்ற மாதிரி காமிக்கும். பட் அது வந்து ஒரிஜினல் கிடையாது. ஃபண்டமெண்டல்ஸா எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. ஃபுல்லா டெக்னிக்கல் சார்ட் ஷேர் தான். ஸோ இது வந்து எந்த சேஞ்சுமே கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட்லேயே பார்த்த மாதிரி தான் இப்போ இந்த கம்பெனி வந்து அதிக வேல்யூஷன் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த போனஸ் இஷ்யூன்றது எந்த ஒரு பெரிய யூஸும் கிடையாது ஒரு இன்வெஸ்டரா பார்க்கும்போது. ஸோ இது வந்து 50% உள்ள ஃபுல்லா டெக்னிக்கல் சேஞ்சா இருக்கு. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா HDFCயோட Q1 ப்ரிவியூ வந்து வந்திருக்கு. இந்த ரிசல்ட்ஸோட ப்ரிவியூ இது வந்து ஜூலை 19 அவங்க மீட்டிங் அப்பதான் இந்த ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க. அதுல என்னென்னலாம் சொல்ல போறாங்க அப்படின்ற நியூஸ் சொல்லி வந்திருக்கு அப்படின்னா ஸ்பெஷல் இன்டர்ம் டிவிடெண்ட் வந்து தர போறதாகவும் அண்ட் தென் இந்த கம்பெனி ஃபர்ஸ்ட் டைம் வந்து போனஸ் இஷ்யூ பண்ண போறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. இவங்களோட ஹிஸ்டரியிலே வரைக்கும் போனஸ் இஷ்யூ பண்ணதில்லை, இப்பதான் பண்ண போறாங்க அப்படின்றது நியூஸா இருக்கு. ஸோ போனஸ் இஷ்யூ அப்படின்னா இதுக்காக தான் அசோக் லேலண்டுக்கு அப்புறம் இந்த நியூஸ் வந்து சொல்றேன். போனஸ் இஷ்யூனா ஸோ நமக்கு ஒரு வேல்யூ இன்வெஸ்டா எந்த ஒரு பிளஸும் கிடையாது. உங்களால 2000 ரூபாய் கொடுத்து வாங்க முடியாது சார், 1000 ரூபாய்க்கு வந்தது அப்படின்னா உங்களுக்கு பிளஸா இருக்கும்ல, அந்த மாதிரி தான் நீங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து இன்வெஸ்டர் சென்டிமெண்ட்ல ஒரு ஷேர் 2000 ரூபாய்க்கு வச்சிருந்தா இன்னொரு ஷேர் வந்து 2000 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் கிடையாது. ஸோ இது வந்து ஃபுல்லாவே அந்த வேல்யூவேஷன்ஸை ரெண்டா பிரிக்க போறாங்க, அவ்வளவுதான் வந்து கான்செப்டா இருக்கு. அண்ட் தென் இவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ராங்கா இருக்கு, அண்ட் தென் லிக்விடிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்காக இந்த பிளான் வந்து இருக்கலாம் அப்படி அவங்க நியூஸா வந்து சொல்றாங்க. ஏற்கனவே கார்பரேட் ஆக்ஷன்ஸா நம்ம பார்க்கும்போது இந்த கம்பெனி ஸ்டாக் ஸ்பிட் வந்து கொடுத்திருந்தாங்க. 1:5 வந்து 2011லயும் 1:2 வந்து 2019லயும் வந்து கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இதுதான் பெரிய கார்பரேட் ஆக்ஷனா இருக்க போகுது. அண்ட் தென் டிவிடெண்டா பார்க்கும்போது எல்லா ஃபினான்ஷியல் இயருமே ஒரு டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ டிவிடெண்டும் வந்துட்டு தான் இருக்கு. ஓவரால் அந்த கம்பெனியோட இந்த ப்ரிவியூ எடுத்து பார்க்கும்போது எல்லாமே சூப்பரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த தான் வரும்னு நினைக்கிறேன். பட் எங்கெங்கெல்லாம் வந்து இஷ்யூஸ் வந்து கிரியேட் ஆகலாம் அப்படின்னா இந்த அசட்ஸ்ல வந்து கொஞ்சம் கிரியேட் ஆகலாம். அசட்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து வித்துருக்காங்க அவங்களோட அசட்ஸை. இந்த அசட்ஸ்ல வந்து சேஞ்சஸ் வரலாம். அண்ட் தென் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து மேபி குறையலாம் அப்படின்றதான் நியூஸா இருக்கு. ஸோ இது தாண்டி வேற எந்த நெகட்டிவ் ரிசல்ட்ஸும் வராது அப்படின்றதான் இந்த ப்ரிவியூவா இருக்கு. ஸோ வரட்டும், வந்துட்டு இந்த கம்பெனியோட போனஸும் வரட்டும், அதுக்கப்புறம் என்ன இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். பேடிஎம் ஷேர் வந்து 6 மாசத்துக்கு அப்புறம் இப்பதான் 1000 வந்து ஃபர்ஸ்ட் டைம் டச் பண்ணிருக்கு. இந்த ரேலிக்கான ரீசன் என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். 300 ரூபா 400 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இந்த கம்பெனி இப்போ வந்து ஆப்வியஸ்லி ஒரு 1000 ரூபாய்க்கு வந்து போயிருக்கு. இதுக்கான ரீசன் ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம பார்க்கும்போது ஒண்ணுமே கிடையாது. MICAன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு டூல் மாதிரி வச்சிருக்காங்க. இது வந்து டெக்னிக்கல்ஸா யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ற டூல். இந்த டூல் வச்சு பார்க்கும்போது இது வந்து இண்டிகேட்டர் பார்க்கும்போது சூப்பரா இருக்கு அப்படின்றது ஒரு நியூஸா பதிவு பண்ணப்பட்டு அதுல இருந்து இந்த ஷேர் வந்து இவ்வளவு பிரைஸ் வந்து ஏறி இருக்கு. இது வந்து ஓவராலா ஒரே நல்ல ஏர்ல கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டு வந்திருக்கு. இதுக்கான ரீசன் அவங்க சொல்றது இந்த டூல்னால ஏறி இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. நியூஸ்ல எல்லா ரிவ்யூஸ்லயும் அவ்வளவுதான் பார்க்க முடியுது. இது எந்த அளவுக்கான ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் எனக்கு தெரியல. ஏன்னா ஃபண்டமெண்டல்ஸா நம்ம பார்க்கும்போது எல்லாமே லாஸ்ல தான் இருக்கு. இந்த கம்பெனியுமே இன்னும் ரெவன்யூ பேடிஎம்ன்றது எந்த அளவுக்கு போயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கம்பெனியை நான் 197 கம்யூனிகேஷனை நீங்க வாங்குவீங்களான்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. நான்லாம் வாங்க மாட்டேன். ஏன் அப்படின்னா இந்த கம்பெனியோட பிசினஸ் மாடலே என்னன்னு வந்து சொல்லல. ஏன் ரீசன் ஏறி இருக்குன்னா இந்த மாதிரி இண்டிகேட்டர் வந்து நல்லா சொல்லியிருக்குன்னு ஏறி இருக்குன்னா அது என்ன மாதிரியான பிசினஸ் மாடல்னு தெரியல. ஃபினான்ஷியல்ஸா பார்க்கும்போது இந்த கம்பெனியோட ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல்ஸ் இருக்கானா அதுவும் கிடையாது. ஃபுல்லாவே லாஸ்ல தான் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதனாலதான் இந்த கம்பெனி பக்கம் நாம் போறது கிடையாது. டிசிஎஸ் அண்டர் பிரஷர்ல இருக்கா, என்ன போயிட்டு இருக்கு டிசிஎஸ்ல, என்ன நடக்குது அங்க டிசிஎஸ்ல அப்படின்றது எல்லாரோட நியூஸாவும் இருக்கு, எல்லாரோட கேள்வியாவும் இருக்கு. ஏன்னா டிசிஎஸ் இங்க பாதிக்கப்பட்ட
பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த டாடா குரூப்புமே வந்து இது ஒரு பாதிக்கப்பட்ட விஷயமா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த டிசிஎஸ் தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி, ஸோ கேஷ் ஜென்ரேட்டிங் மிஷின் மாதிரி. ஸோ இந்த கம்பெனி கேஷ் ஜென்ரேட்டிங் பண்ணல அப்படின்னா மற்ற டாடா குரூப்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்றது தான் நியூஸா இருக்கு. ஸோ அது உண்மையும் கூட. ஸோ இந்த கம்பெனி கேஷ் ஜென்ரேட்டிங் வந்து அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ஐடி கம்பெனி வந்து 6 லட்சம் பேரோட 55 கண்ட்ரியில வந்து ஒர்க் ஆகுதுன்றது இதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனி. அண்ட் இந்த கம்பெனியோட கிளைண்ட்ஸை நம்ம எடுத்து பார்த்தாலும் பெரிய பெரிய டெக் ஜெயின்ஸுமே இந்த கம்பெனியோட கிளைண்ட்ஸை தான் வந்து இருப்பாங்க. இந்த ஆப்பிள், அமேசான், மெட்டா, நீங்க யார் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ எல்லாருமே இந்த கம்பெனியோட கிளைண்ட்ஸாக தான் வந்து இருப்பாங்க. ஸோ இந்த கம்பெனியை பத்தி என்ன நியூஸ் வந்து வந்துருந்துச்சு அப்படின்னா இதுதான் இந்த இந்த டிசிஎஸ் வந்து ப்ரெஷர்ல இருக்கு. ஸோ இது வந்து டாட்டாவோட கிரவுண்ட் ஜில்லான டிசிஎஸ்க்கே வந்து ப்ரெஷர் அதிகமாயிடுச்சு. அவ்வளவுதானா டாடா கம்பெனி அல்ல அவ்வளவுதானா டிசிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா இந்த கம்பெனியோட பினான்சியல்ஸ் வந்து சொல்லும் போது இந்த கம்பெனியோட சிஓ அந்த கீர்த்தி வாசன் வந்து எதுவும் மென்ஷன் பண்ணல. அதாவது எங்களோட இந்த ஒரு கம்பெனியோட டேர்ன் அரௌண்ட் இந்த பினான்சியல்ஸோட ப்ராஃபிட் டேர்ன் அரௌண்ட் எப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டா மென்ஷன் பண்ணல. ஏன்னா அது யாராலையுமே மென்ஷன் பண்ண முடியாது. ஏஐன்றது ஒரு நாளைக்கு ஒரு அப்டேட் வந்து வந்துகிட்டே இருக்கு. அப்படி வரும்போது அவர் மட்டும் எப்படி ஸ்ட்ராங்கா மென்ஷன் பண்ணுவாருன்னு தெரியல. மற்றபடி சிஓஓ என்ன சொன்னாங்க அண்ட் தென் ஹியூமன் ரிசோர்ஸ் ஆஃபீஸர்லாம் என்ன சொன்னாங்களா நான் நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஸோ ஹையரிங் எப்படி போயிட்டு இருக்கு, ஏஐ டெக்னாலஜியில் எப்படி அடாப்ட் பண்ணிருக்காங்க, அப்புறம் அந்த கம்பெனிலே ஏஐ டெக்னாலஜிக்கு 1,14,000 பேர் வந்து அதுலேயே அப்பாயின்மெண்ட் பண்ணி ஸோ அந்த கம்பெனியில ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பண்ணி டிசிஎஸ் சாவரின் செக்யூர் கிளவுட், டிசிஎஸ் டிஜி போல்ட், டிசிஎஸ் சைபர் டிஃபென்ஸ் ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாவே ஏஐ பேஸ் பண்ணி வர ப்ராடக்டா இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு அவங்க ட்ரைனிங் கொடுத்து ப்ராடக்ட்டை வந்து லான்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுக்கான ட்ரேட்மார்க்கும் வந்து போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கு. பட் இந்த கம்பெனிக்கு என்ன எல்லாருமே ஃபீல் பண்றது என்னைக்கு வந்து ரிகவர் ஆகும்னு சொல்லிட்டு எக்ஸாக்டா சொல்ல முடியல அந்த கம்பெனியாலே. ஸோ அதனால ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகலாம்னு சொல்றாங்க. பட் அப்படிலாம் கிடையாது. யாருக்குமே தெரியாது இந்த ஏஐ வந்து எப்போ முடியும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஏஐ டெய்லி டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் வர இந்த ப்ரெஷர் வந்து இருக்கும். பட் அந்த கம்பெனி அதுக்கான அடாப்டபிலிட்டிக்கு நிறைய பேர் ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அது நல்லாவே போயிட்டு இருக்கு. ஸோ இது ஏன் ஓவரால் நியூஸா சொன்னேன் அப்படின்னா இது வந்து இப்போ டிசிஎஸ் அஃபெக்ட் ஆகுதுன்னா ஒட்டுமொத்த ஐடி இண்டஸ்ட்ரிக்குமே ஒரு எக்ஸாம்பிள்னா இந்த டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் மாதிரியான கம்பெனி மட்டும்தான். இதுல டிசிஎஸ் தான் நம்ம மெயினா சொல்லி ஆகணும். ஸோ டிசிஎஸ் என்ன நடக்குதோ அதுதான் ஒட்டுமொத்த ஐடி கம்பெனிலையும் நடக்கும். அதுதான் உலகம் ஃபுல்லாவும் நடக்கிறதா இருக்கும். மெயினா இந்தியால நான் சொல்ல வர்றது இந்த ஐடி கம்பெனிஸ் நீங்க எது வேணாலும் இல்ல இந்த டிக்சன் டெக்னாலஜிஸ் அண்ட் தென் இந்த எக்ஸாவேர் இந்த மாதிரி ஐடி கம்பெனி நம்ம எது வேணாலும் சொல்லிட்டு போறோம். ஸோ இந்த மாதிரி ஐடி கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே இந்த டேட்டா மெட்டிக்ஸ் ஸோ இந்த மாதிரி இருக்க எல்லா கம்பெனிஸுமே இந்த கம்பெனியோட ரெவன்யூ அண்ட் தென் இந்த கம்பெனியோட ப்ரெஷர் நீங்க பாத்தீங்கன்னா அதே தான் சேமா இவங்களுக்கும் இம்ப்ளிகேட் ஆகும். ஸோ அதனாலதான் இந்த டிஸ்கஷன்லாம். ஸோ இது வந்து டாடா கம்பெனிக்கு எந்த மாதிரி பிரச்சனை போய் முடியும் தெரியல. அவங்க சொல்ற மாதிரி ப்ரெஷர் கிரியேட் ஆகுமானும் தெரியல. பட் ஏஐயோட அடாப்டேஷன் இவங்களாலையும் வந்து அஃபிஷியலா சொல்ல முடியல. ஸோ இதனாலதான் ரீசனா இருக்கு. ஸோ ஓவராலா இதுதான் நியூஸா இருக்கு. இது வந்து நேற்று ஒரு நாள் வந்த நியூஸ் தான். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைமா இருந்துச்சு, ஃபுல்லா கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர் பண்ணேன். ஸோ நிறைய டாபிக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இது எல்லாமே கொஞ்சம் இன்டெப்தா வந்து போய் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். நீங்க பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி டெய்லி வீடியோ மேக் பண்ண முடியுமான்னு தெரியல. 10 to 15 நிமிஷம் தான் என்னால மேக் பண்ண முடியும். பட் இன்னைக்கு ஃப்ரீ டைமா இருக்கவே இந்த அளவுக்கான லென்த் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கு.